ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 35 டே 35 35வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். யூபி காசியாபாத்ல சிஸ்டர்ஸ் 3 பேரு. பிரச்சி, பாக்கி, விஷிகா. இவங்க 3 பேரும் காசியாபாத்ல வசிக்கிறாங்க. ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல. இன்னைக்கு அதிகாலை ஒரு 2:30 மணி, 3 மணி போல அவங்க பால்கனிலேருந்து 3 பேருமே கீழ விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆ அவங்க இந்த ரொம்ப ஒரு அ அதிர்ச்சியான சம்பவம் தான். அண்ட் நியூஸ் கேட்குறப்போ அவங்க ஒரு ஹேண்ட் ரிட்டன் அவங்க ட சூசைட் நோட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில வந்து அவங்க வந்து என்ன இந்த கோவிட் டைம்ல இருந்து இந்த கொரியன் கல்ச்சர், கொரியன் பாப், கே பாப்ன்னு சொல்லுவாங்க. அ அந்த மாரி அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து அதிகமா ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில அவங்கள மாரியே இமிட்டேஷன் அவங்க பேர் கூட மாத்திக்கிட்டாங்க. கொரியன் மாரி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாரி நடவடிக்கைகள் அவங்க போடுற ட்ரெஸ்ஸுலருந்து எல்லாமே அவங்க எப்படி அவங்க வாழ்வியல் சார்ந்தே இவங்களும் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்ற மாரி போலீஸ் ஆஃபீசர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி என்ன ஆயிருக்கு, இது மாரி இப்போ அந்த மாரி கொரியன் கல்ச்சர ஃபாலோ பண்ணிட்டு, கொரியன் அவங்க இது பண்ணிட்டு இருக்கவங்க, ரீசென்ட்டா ஒரு 2 மந்த்ஸா ஸ்கூலுக்கு கூட எல்லாரும் போறத நிப்பாட்டிட்டாங்க. அ ஓவர் அடிக்ஷன் மாரி இந்த கொரியன் கல்ச்சர் மேல, கொரியன் பீப்பிள் மேல. ஆ சொல்லப்போனா அந்த ஒயிட் ஸ்கின் அந்த மாரி அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே ஆ பேர மாத்திக்கிட்டு, அந்த லோஷன்ஸ் நெறையா வாங்கி ஆ அப்ளை பண்றது. நெறையா மாரி அந்த மாரியான லைஃப் ஸ்டைலா அவங்களோட வாழ்க்கைய மாத்திருக்காங்க. ஒரு 2 மந்த்ஸா அவங்க அப்பா வந்து ஃபோனு குடுக்குறதில்ல. ஃபோன் புடுங்கிக்கிட்டாங்க. அந்த விரக்தியில இருந்திருக்காங்க. அதனால இப்படி ஒரு சூசைடு அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. அ அவங்க என்ன அந்த டெத் நோட்ல எழுதியிருந்தாங்கன்னா, "சாரி அப்பா, எங்களால கொரியன் கொரியா இல்லாம நாங்க இருக்க முடியாது. அதுதான் எங்களோடது ஒரு உயிர் மூச்சு மாரி. அ எங்களால அத விட்டுட்டு அந்த லைஃப் ஸ்டைல்ல இல்லாம இருக்க முடியல. சாரி" அப்படின்ற மாரி இன்னும் ஒரு 8 பக்கம் எழுதியிருக்காங்க. இப்படி ரொம்ப ஒரு பக்கம் பார்த்தா கோவமும் வருது. ஒரு பக்கம் என்ன மாரியான இனிமேல் என்ன மாரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்? இது ஒரு ஆரம்பமா இருக்குமா? ஆ பிள்ளைகள்ட்ட ஃபோன் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? ஆ ஃபோன் இல்லாமயும் இருக்க முடியல அவங்களால. நம்ம என்ன மாரியான அவங்க என்ன மாரியான அல்காரிதம் அவங்களுக்கு வருது? என்ன மாரியான சூழ்நிலையில அவங்க தேடல வச்சுக்கிறாங்க? எல்லாமே பார்க்குறது மிக முக்கியமா? எப்படி வளர்க்குறது? ஒரு கேள்விக்குறியே அடிப்படையே கேள்விக்குறியாகிற மாரியான சூழ்நிலையில நகர்ந்துட்டு வரோம். அண்ட் பாவம் அவங்க அப்பா. அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. ஆ போத் சிஸ்டர்ஸ் அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப்‌க்கு 2 பொண்ணு. அடுத்து இன்னொரு அவங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு 1 பொண்ணு. மொத்தம் 3 பேர். எல்லாருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் அது அவங்களால அந்த சிஸ்டமா அவங்கள வளர்க்க முடியல. அந்த அதிலிருந்து அவங்கள மீட்டெடுக்க முடியல. அந்த அடிக்ஷன்ல இருந்து. இந்த கொரியன் பாப் ஆ அந்த கல்ச்சர்ல இருந்து. ஆ ஸோ கேரளாலலாம் இன்னும் மோசம். கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே ஒரு பொண்ணு வந்து அ அவங்களாவே பணம் சேர்த்து, இந்த மாரி அங்க போகணும் அப்டின்ட்டு, அ எல்லாத்தையும் விட்டுட்டு, விசாலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எடுத்து இது பண்ணி, அவங்க கொரியாக்கே போய் அந்த பேண்ட்லயே சேர்ந்து, கொரியாலேருந்து வந்தவங்கன்னு அவங்க பேர மாத்திக்கிட்டு, இப்ப அங்க வாழ்றாங்க. இப்படியான இத பார்த்து மத்த பிள்ளைங்க நம்ம அங்க போய் அந்த கல்ச்சர்ல நம்ம வாழணும், அப்டின்ற ஆசைய தூண்டி விடுது. அண்ட் இந்த கொரியன் கல்ச்சர் மட்டும் இல்ல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில அடிக்ஷன் மாரி இந்த ஃபோன் மூலியமா ஆயிட்டு வரோம். அண்ட் இட்ஸ் வெரி அலார்மிங். அண்ட் இந்த நியூஸ் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கேள்விப்பட போறீங்க. ஆ நீங்களும் ஒரு ஒரு பிள்ளைய வளர்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு, பையன் எந்த வயசுல இருந்தாலுமே ஒரு ஃபோன் அடிக்ஷன்.
ஃபோன் அடிக்ஷன் மட்டும் இல்ல. ஃபோன் பார்த்துட்டு எந்த மாரியான சோர்சஸ் வந்து அவங்க கன்சியூம் பண்றாங்க, என்ன மாரியான கன்டென்ட் அவங்க கன்சியூம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஆ எப்படி எப்படி தடுக்கணும் அப்படின்ற கூட வழி ஃபர்ஸ்ட்டு என்னான்னே தெரியல. அது எப்படி நம்ம அது அடிக்ஷனா மாறுமா? அப்படின்னும் தெரியாது. ஒரு அந்த மாரியான சொசைட்டிக்கா நம்ம மூவ் ஆன் ஆயிட்டுருக்கோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்மளோட ஸ்ட்ராங் ஹோல்டே போயிடும் நம்ம பிள்ளைங்க மேல. நம்ம நம்ம இந்த டெக்னாலஜி வைஸ் அ எல்லாத்துலயுமே அப்டேட் ஆவாம இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லா பத்தியும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியலாவும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஸ்டேபிளா இருக்கணும். ஃபேமிலிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லிவிங்கா கொண்டு போகணும். ஒரு ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் முறைய இந்து கலாச்சாரமா அப்படி நான் என்னோட என்னோட பார்வை. இப்படி ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு 75% வந்து இந்த மாரி பாதிப்புகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். அ அந்த வேல்யூஸ சொல்லிக் குடுத்துக்கிட்டே வளர்த்தோம்னா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ என் பொண்ணு அ Instagram பார்க்குறாங்க, இது YouTube ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் சமத்தா இருக்கு. நம்ம சொல்லிக் குடுக்க நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் குடுக்க முடியல. பட் இருந்தாலுமே அதில வர நல்ல விஷயங்கள அவங்க பேசுறப்போ, இது பண்றப்போ, மத்தவங்களோட கான்வர்சேஷன்ல அதில கத்துக்கிட்டதுல ஒரு சமத்தா பேசுறப்போ பெருமையாவும் இருக்கு. பரவால்ல நம்ம பிள்ள அ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அ இதே போக, போக, போக எப்படி இப்ப வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்க பார்க்குறது, அந்த மாரி இத கன்சியூம் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இயர்ஸ் போக, போக எப்படியான கன்சப்ஷன் அவங்க பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தெரியல. அ நம்மளோட கடமைன்னு நான் நெனைக்கிறது, ஒரு நல்ல ஸ்கூலிங் எஜுகேஷன் குடுத்தா போதும். அண்ட் பீரியாடிக்கலா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ நம்ம மானிட்டர் பண்ணிட்டு, நம்ம எல்லா டெக்னாலஜி வைஸ் நான் இந்த மாரி டெய்லியுமே என்னென்ன நியூஸ்லாம் நம்ம கன்சியூம் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லிவிங்கில வாழ்ந்து, அது மூலியமா இருக்கிற நாலேட்ஜ வந்து விஸ்டம நம்ம பிள்ளைகளுக்கு கடத்துறது தான் பெரிய இந்த மாரியான அசம்பாவிதங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழின்னு நான் நெனைக்கிறேன். ஸ்கூலிங் அண்ட் எஜுகேஷனே பெரிய ஒரு ப்ளே பண்ணோம். நம்ம பிள்ளைக்கு பாதை மாறுறது, அவங்க எப்படி என்ன மாரியான கன்சப்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியால. அ ஃபோன் இனிமேல்லாம் ஃபோன் புடுங்கி வச்சு நம்ம வளர்க்குறது இந்த மாரி சாத்தியம் இல்ல. நம்ம ஒண்ணு பண்ணோம்னா, அவங்களுக்கு நம்ம விஸ்டம், நாலேட்ஜ கடத்துறது மூலியமா தான் இருக்க முடியும். அவங்களோட வாழ்வியல சிறக்க வைக்க முடியும். அண்ட் ஸ்டார்ட்டிங்கே ஒரு இனிஷியல் ஸ்கூலிங் பிளஸ் எல்லாமே ஒரு ஒரு மீடியம் லெவல், அப்பர் லெவல்ல நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்து, ஒரு கெட்டது நட ஒரு க ஒரு எங்க இருந்தாலுமே கெட்டது நடக்குமே, இது பண்ணுமே, அத அப்படி என்ன பண்ணுவோம், அப்படி சொல்றவங்களுக்கு ஒரு 80% தடுக்க முடியும் நம்மளால. ஒரு அ எல்லாத்துலயுமே ஒரு முன்னுரிமையான, ஒரு முதன்மையான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு குடுக்குறது மூலியமா. ஆ ஸோ அந்த மாரி இது ட்ரை பண்றது தான் சிறந்ததுன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த நியூஸு. ரொம்ப இப்போ ஃபோன் அடிக்ஷன் எல்லாருக்குமே பசங்க இருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில யாருக்கும் அவங்க அப்பாவே சொல்லியிருந்தாரு. எந்த பிள்ளைகளுக்கும் இந்த மாரி இது நடக்கக்கூடாது. எந்த அப்பா, அம்மாவுக்கும் இந்த மாரி இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாரி. இட்ஸ் வெரி ஹார்ட்டனிங், டிஸ்ஹார்ட்டனிங் அண்ட் பிள்ளைகளும் என்ன மாரியான இந்த கன்டென்ட் நம்ம கன்சியூம் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ட் படிக்கணும். எஜுகேஷன் படிப்புல நம்ம ஃபுல்லாவே படிப்பு குடுக்குறதுல ஃபுல்லாவே நம்ம வந்து முழு ஈடுபாடோட இருந்தோம்னாவே, முக்காவாசி பிரச்சனையே வராது. பெஸ்ட் திங். ஸோ, அதில கவனம் செலுத்துங்க. என்ன மாரி நம்ம சூழ்நிலை இருந்தாலும், ஃபினான்ஷியல் லெவல்ல, குரோத் லெவல்ல என்ன மாரியான இருந்தாலும், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல, நல்ல ஒரு சமூகத்தில, நல்ல ஒரு 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 கம்யூனிட்டில நம்ம பிள்ளை படிக்கணும். ஆ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரு? அவங்க என்ன அடுத்து கன்சம்ப்ஷன் பண்றாங்க? எல்லாமே ஒரு மானிட்டர் பண்ணி வளர்க்குறது தான் இனிமேல் வே ஆஃப் லிவிங்கா இருக்க போகுது. அண்ட் நம்மளும் இந்த மாரி நியூஸ் வரப்பலாம் நம்ம சில இதுலேருந்து என்ன கத்துக்கிறோம்னு கத்துக்கிட்டு, நம்ம வாழ்க்கையில புகுத்து நம்ம விஸ்டம அவங்களுக்கு ஷேர் பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஸோ நீங்க என்ன மாரியான அடிக்ஷன்ல இருந்தீங்கனாலுமே, இட்ஸ் தி பெஸ்ட் டைம் டூ லிவ் இட் இஸ் டுடே. இன்னைக்கே எல்லாத்தையும் முடியலனாலும் கம்மி பண்ணிக்கோங்க.
ஆ செல்ல பியூட்டிஃபுல் லைஃப் இருக்கு. அண்ட் ஃபார்வர்ட் திங்கிங்கோட வித் எஜுகேஷன் அண்ட் பேசிக் ஹியூமனிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பேரண்ட்ஸ் சொல்றத கேளுங்க. அண்ட் ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் சச் அ வே தே மோட்டிவேட் யூ டு கோ டு ஹையர் லெவல்ஸ் இன் ப்ரொஃபஷனல் வே அண்ட் நல்ல வழியில நம்மள செலுத்துற மாரியான நண்பர்கள வச்சுக்கோங்க. அத சூஸ் பண்றதுலயும் நம்ம கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒவ்வொரு நண்பர்கள் நம்ம கூட இருந்து நமக்கு வழிகாட்டுவாங்க. அத நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது பெரிய ஒரு முடிவெடுக்கும் நம்ம ஃபியூச்சருக்கு. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் டூ நம்ம எண்ணங்கள். எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. ஆ எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம் அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க்ஸ்.